ஹாய், இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். யூஸ்வலாக நான் வந்து முருங்கைக்கீரை பொரியல் சாம்பாரை விட முருங்கைக்கீரை துவையல் தான் நல்லா பண்ணுவேன். எங்கள் வீட்லேயே வந்து துவையல் தான் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை துவையல் பண்ணியிருக்கேன். இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து ரைஸுக்கு வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை துவையலுக்கு ஒரு 3 கொத்து முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நான் வந்து இன்றைக்கி கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை கலர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. நான் எப்போதுமே வந்து துவையலுக்கு வந்து பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே சேர்ப்பேன். ஸோ 2 பச்சை மிளகாய் 2-3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா போட்டு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ண முருங்கைக்கீரையை வந்து கொஞ்சம் அந்த தண்டோடே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து ரொம்ப கீரையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கொத்து கொத்தாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அப்படியே சேர்த்து முருங்கைக்கீரை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்குனா போதும். அதிகமாக வதக்குனா கசக்கும். 2 நிமிஷம் அப்படியே வந்து நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும், அவ்வளோதான். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி ஆட் பண்ணுறோம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு அதையும் லைட்டாக போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக வதங்கினா போதும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இன்றைக்கி நான் புளி சேர்க்கலை. சில பேர் வந்து புளி சேர்த்து அரைப்பாங்க, நல்லாயிருக்கும். நான் அதுக்கு போல் தான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சு, அதாவது ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா கசக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி துவையல் பதத்துக்கு அரைச்சி நீங்கள் வந்து சாப்பாட்டோட சேர்த்து இந்த மாதிரி துவையலுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லை வந்து கத்திரிக்காய் பொரியலோ காரசாரமாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை. முருங்கைக்கீரை துவையலோட நான் ஸ்க்ராம்பிள்டு எக்கு வச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து எங்களோட லன்ச் பிளேட்டை முருங்கைக்கீரை துவையல், சாதம், அப்புறம் வந்து ஸ்க்ராம்பிள்டு எக்கு போட்டு வச்சு முடித்தாச்சு. நான் கொஞ்சம் ஊறுகாவும் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்தது. ஸோ நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சு நான் முடிச்சிருக்கேன். தேங்க்யூ.